அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இல்லை, நான் கிளாப் சொல்லும் போது நீங்கள் கை தட்டினீங்கன்னா போதும், இப்போ தட்ட வேண்டாம். ஓகே. மதிப்பிற்குரிய பேராசிரியர்கள், அன்பு முன்னாள் மாணவர்களும் சந்திப்பில் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் பல மாற்றங்களை கொண்டு வந்தாலும் கல்லூரி நாட்களின் நினைவுகள் மட்டும் என்றும் இளமையாகவே நம் மனதில் இருக்கின்றன. அந்த அழகான தருணங்களை மீண்டும் நினைவு கூறவும், பழைய நட்புகளை புதுப்பிக்கவும், புதிய நினைவுகளை உருவாக்கவும் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இந்த வளாகம் நமது கல்வியை மட்டுமே போதிக்கவில்லை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியம், நட்பு, ஒற்றுமை மற்றும் எண்ணற்ற அனுபவங்களையும் நமக்கு வழங்கியுள்ளது. இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரே இடத்தில் நாம் சந்திப்பது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த டயர்லெஸ்ஸாக உழைத்த அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தங்கள் பிஸியான அட்டவணையிலும் கூட நேரம் ஒதுக்கி கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் எங்களது இதயம் கலந்த வரவேற்பு. அடுத்ததாக நமது குத்து விளக்கை சொல்லுங்கள், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நமது நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கை ஏற்றுதல். இந்த குத்துவிளக்கை ஏற்றுவதற்காக நமது பெருமைமிகு ஆசிரியர்கள் சோமசுந்தரம் சார், வைரம் சார், மாரிமுத்து சார், அருணாச்சலம் சார், மணி சார், ராமகிருஷ்ணன் சார் மற்றும் தற்போதைய HOD சுதா மேடம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் கைத்தட்டல் இன்னும் பெருசாகவே கொடுக்கலாம். அப்ளாஸ். நமது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நேரம். திரு சோமசுந்தரம் சார், வைரம் சார், மாரிமுத்து சார், அருணாச்சலம் சார், சுதா மேடம், ராமகிருஷ்ணன் சார், மணி சார், அவினாசிலிங்கம் சார் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் கைத்தட்டலோடு. சோமசுந்தரம் சார் வாங்க சார், வாங்க சார். மாரிமுத்து சார், அருணாச்சலம் சார், வைரம் சார், ராமகிருஷ்ணன் சார், மணி சார் அனைவரும் எழுதி நிற்கவும். தமிழ் தாய் வாழ்த்து. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெரிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பி அந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக உலக அமைதிக்காகவும் நமது முன்னாள் மாணவர்கள் சிலரது
மறைவுக்காகவும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். ஓகே, நமது இறந்த மாணவர்கள் தினேஷ் மெக்கானிக்கல், பிரபு மெக்கானிக்கல், செந்தில்குமார் ட்ரிபிள்இ, தனபாண்டியன் இசிஇ, ஜெய்கணேஷ் ப்ரொடக்ஷன், நாகராஜ் சிவில், பாலாஜி சிவில், நித்யானந்தன் சிவில், யலிட்டா சிவில். தேங்க்யூ. தற்பொழுது சிறப்புரை வழங்குவதற்கு நமது அர்ப்பணிப்பும் பெருமதிப்பும் கொண்ட மரியாதைக்குரிய ஆசிரியர் வைரம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஏன் வைரம் சார் நான் அழைக்கிறேன்னா, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எல்லா மேடையிலையும் என்னை கடைசியாக தான் கூப்பிட்றாங்க. அது 2 தடவை சொல்லிட்டாரு. ஸோ நமது மாணவர்களாக அவரோட ஆசையை நிறைவேற்றியது நம்ம முதல் கடமை. ஸோ வைரம் சார் சிறப்புரையாற்ற உங்கள் கைத்தட்டலோடு கரகோஷத்தோடு வரவேற்கிறேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியைகள், என்னுடைய குருக்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் போன இதில், அதாவது 26ஆம் தேதி நினைக்கிறேன், 26ஆம் தேதி ஃபங்க்ஷன் சொல்லும்போது இந்த பாயிண்ட்டை சொன்னேன். அதை நிறைவேற்றிய மாணவர்களுக்கு என்னுடைய முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எப்பயுமே கடைசியாக தான் என்னை பேச கூப்பிட்டாங்க. அதுக்கு நம்ம மாரிமுத்து சார் ஒரு விளக்கம் போன தடவை கொடுத்தாரு. பட் இருந்தாலும் முன்னாடி பேசிட்டா கொஞ்சம் சந்தோஷமாக நம்ம பாட்டு ஹாப்பியாக இருந்துடலாம். நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை பேசிடலாம். அது சரியோ தவறோ, வாட் எவர் தி கேஸ் மேபி, நம்ம பாட்டுக்கு பேசிட்டு நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துக்கலாம். கடைசியாக நம்ம பேசணும்னா அவங்கெல்லாம் நம்ம என்ன பேசணும்னு நினச்சோமோ அதை அவங்க பேசி முடிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பேசணும்னு தெரியாமையே வணக்கம், நேரம் ஆயிடுச்சு, சரி சாப்பிட போகலான்னு போயிடுவோம். அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி காலையில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. மாற்றங்கள் எப்பொழுதுமே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அது ஒரு சிலருக்கு பிடித்தமாக இருக்கலாம், பிடித்தம் இல்லாமல் இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் மாற்றங்கள்ங்கிறது காலப்போக்கில் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று ஒரு பெரிய மகத்தான மாற்றம் நடந்திருக்குது. அது உங்களை மாதிரியே இளைஞர்கள், ஏன்னா எங்களோட பார்க்கும்போது நீங்களாம் இளைஞர்கள் தான், உங்களை மாதிரி இளைஞர்களால் நடந்திருக்கு. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டியது. அதில் ஒருத்தருக்கு நான் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது. அப்படிலாம் இல்லை. எப்பயுமே நம்ம மாற்றத்தை எதுக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு காலத்தில் ஆசிரியராக இருந்தோம், இன்றைக்கி எத்தனையோ பேர் நீங்கள் ஆசிரியராக இருப்பீங்க, உங்களுடைய குழந்தைகள் ஆசிரியராக இருக்கும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முன்னேற முடியும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா எல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட்டு மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறீங்க. கிளாஸில் இருக்கும்போது கூட இதை விட அதிகமான பேர் இருந்திருக்கிறீங்களே. இப்போ தான் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு அவ்வளோ வர்றதில்லை. ஏன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் மாணவர்களுடைய இதே மாறிடுச்சு எல்லா இடத்துலையுமே. ஸோ ஏதோ போனோம், படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. பட் நீங்களாம் படித்த காலத்தில் உண்மையிலேயே ரொம்ப சின்சியராக படித்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல வாழ்க்கையில் முன்னேறியிருக்கீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கீங்க. ஏன்னா அதை பார்த்து எப்பயுமே நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள், அதாவது அவங்க தான் இந்த அசோசியேஷனை தொடர்ந்து விடாமல் நடத்தி கொண்டிருக்காங்க. அதனால் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவங்களும் போன தடவை நிறைய பேர் வந்தாங்க, அவங்களையும் இப்போ ஆப்சண்ட் ஆகிட்டீங்க. 2-3 பேர் தான் வந்திருக்கிறீங்க. வந்துருக்கீங்களா? சரி, ரைட். ரவிக்குமார் வரல, அதனால தெரியல போல இருக்கு. சரி, ஏன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. மற்ற மாணவர்களையும் உங்களோட அரவணைத்து அழைத்து கொண்டு செல்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒர்க் பண்ண பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி 25வது ஆண்டு 20வது ஆண்டு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தால் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் எங்களை மாதிரியான ஆசிரியர்களை பார்த்ததில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கும் நம்மளுடைய மாணவர்கள் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்த்தாலும் நீங்களும் எங்களுக்கு ஒரு காலத்தில் பிள்ளைகளாக இருந்தவங்க தான். நீ படிக்கும்போதே எங்களை திட்டிருக்கலாம் நீங்கள், ஏன்னா இந்த ஆள் இந்த மாதிரியா ஸ்ட்ரிக்டாக இருக்கார், இந்த மாதிரியா இது பண்ணுறாரு அப்படின்னு. பட் இன்றைக்கி நிச்சயமாக அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படுவீங்க. அன்றைக்கி ஒரு கடுமையாக நடந்து கொண்டதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு. அது மாதிரி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுடைய ஆசிரியர் என்னைன்னு சொல்லலை, பொதுவான ஆசிரியர்கள் திட்டினதுனால இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இது எப்பவுமே இருக்கணும். இந்த ஒரு பாண்டிங்காக தான் நம்ம இது வர்றோமே தவிர ஏதோ வர்றோம் போகிறோம் பேசுகிறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத எண்ணம் இல்லை. ஆக இன்றைக்கி வந்திருந்த எல்லா மாணவ மாணவியர்களும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்னும் மற்றவங்களாம் நிறைய பேசணும், அதனால் என்னுடைய பேச்சை இதோடு நிறுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா முன்னேறணும். நீங்கள் இப்போ நம்ம விஜய் வந்திருக்க மாதிரியா நீங்களும் ஒரு பெரிய பொசிஷனுக்கு அல்லது பெரிய கலெக்டராகவோ பெரிய இதாகவோ எங்களை அழைத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுதான் எங்களுடைய பெரிய ஆசை. எங்களுடைய மாணவ மாணவர்கள் யாராவது ஒருத்தராவது அந்த மாதிரி வருவாங்கங்கிறது எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும் என்று நினைக்கிறோம். அல்லது உங்களுடைய குழந்தைகள் அந்த மாதிரி பெரிய பொசிஷனுக்கு வந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். என்கிட்ட படித்த பசங்க பொண்ணுங்களுடைய பையன் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னையோ இன்னைக்கு இங்கே வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் எங்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது நமது வைரம் சார் அவர்களுக்கு நமது மெக்கானிக்கல் ரெப் முருகானந்தம் அவர்கள் பொன்னடை போத்தி கௌரவிக்கிறார். வைரத்தின் மதிப்பு அதன் பிரகாசத்தில் மட்டுமல்ல, அது உருவாகின்ற உறுதியிலும் உள்ளது. அதுபோல நமது வைரம் சார் கிளாஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆனால் அந்த அளவுக்கு கருணையாகவும் இருப்பார். ஸோ அந்த ஜிபிடியோட கருப்பு வைரம்னு சொல்லும். என்னோட டைலாக் பிடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக நமது நாம் தமிழர் கட்சியில் சீமான் எப்படி மேடையை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லுவாரோ, 3 மணி நேரம் 4 மணி நேரம் விட்டாலும் பேசுவார். அதே மாதிரி நம்ம காலேஜிலும் ஒரு ஆசிரியர் இருக்கார், நமது பெருமைமிகு மாரிமுத்து சார். 5 மணி நேரம் விட்டாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். சார், அவரை கௌரவிக்க நமது சிவில் டிபார்ட்மெண்ட் அருண் அவர்கள் அழைக்கிறோம். ஹலோ, கைண்ட்லி அவாய்ட் பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் ப்ளீஸ். நல்லா கைதட்ட பெருசாகவே கொடுக்கலாம், ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கணும். தற்பொழுது மாரிமுத்து சார் சிறப்புரையாற்றுவார். என் முன்னால் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கம். இந்நாளில் சமுதாயத்தில் பொறியாளராக இருந்து சாதனை படுத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் மாணவர்களே, மாணவ தம்பிகளே, உங்களோடு என் இளமையை மீண்டும் கொண்டு வர வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேருக்கு தெரியும், பழைய பாடல் வகுப்பில் சொல்லியிருப்பேன், அரைச்சமாகவே அரைக்கிறது, துவைச்ச துணியை துவைக்கிறது மாதிரி. நான் திருப்பி பேசியெல்லாம் சொல்ல விரும்பலை. எல்லோரும் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்ல உயர்ந்து பல பதவிகளை அடையணும், சாதனைகள் படைக்கணும். அதை என்னுடைய விருப்பமும் வேண்டுகோளும். இத்தோடு என்னுடைய நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். சார், நான் சொன்னதுக்காக சீக்கிரம் முடிச்சிட்டிங்களா? மிக்க நன்றி. அடுத்தபடியாக மாரிமுத்து சார் எங்களுக்கு வகுப்பில் நல்லா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. எங்கள் மாமனார் பேரும் மாரிமுத்து, உங்களை நான் மறக்க மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படின்றதுல நீங்கள் அவர்கிட்டருந்து கற்றுக்கலாம். அவர் ஓவிய திறமை அந்தளவுக்கு அவர்கிட்ட இருக்குது. நம்ம நிறையா அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தபடியாக நமது
ப்ரொடக்ஷன் ஆசிரியர் சோமசுந்தர் சாரை ஹானர் பண்ணுறதுக்காக தனசேகர் அழைக்கிறோம். கண்ணன். ஆக்சுவலாக சோமசுந்தர் சார் வந்து நான் இன்வைட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருந்தேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அவர் வந்து இப்போ எனக்கு டைம் இல்லைங்க தம்பி, நான் எலெக்ஷன் முடிஞ்சு நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் அவரை கூப்பிடவே இல்லை. அவர் என்னைய 10 டைம் கூப்பிட்டு அரஸ்பத்துக்கு வர வச்சு மிகவும் சிறப்பு பண்ணார். அவர் வந்திருந்ததுக்கு மிக்க நன்றி. தற்போது அவர் சிறப்புரை. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த பாலிடெக்னிக்கில் 1969 ஜாயின் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு 2008 ரிட்டையர் ஆனேன். இடையில் ஒரே ஒரு 1.5 வருஷம் மட்டும் வெள்ளூர் போயிருந்தேன். ஒரே ட்ரான்ஸ்ஃபர் தான். என்னுடைய டோட்டல் சர்வீஸ் வந்துட்டு 38.25 வருஷம் சர்வீஸு. அதில் ஏறக்குறைய இந்த கேம்பஸில் தான் என்னுடைய சர்வீஸ் மேக்ஸிமம் இருந்தது. டபிள்யூபிடியில் ஒரு வருஷம். ஆக 2 வருஷம் போனால் 36 வருஷம் இந்த கேம்பஸில் தான் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் பார்த்த பேட்சுகளில் பெரும்பாலான பேட்சுகள் மிக நல்ல பேட்சுகள். அதில் நீங்கள் ஒரு சிறந்த பேட்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்கும்பொழுது மிக்க மகிழ்ச்சி. ஆக நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து உங்கள் குடும்பத்துக்கும் இந்த மாநிலத்துக்கும் இந்த நாட்டிற்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சோமசுந்தரம் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அவர் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட ரோல் நம்பரை வச்சு அவங்க எப்படின்னு கரெக்டாக ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுப்பாரு. அது அந்தளவுக்கு அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பார். ஸோ மாணவர்களோட எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அவர் நிறையா உருவாக்கி கொடுத்துருக்காரு வகுப்பில். நன்றி சார். அடுத்தபடியாக நமது ட்ரிபிள் இ அவினாஷ் லிங்கம் சார். அவினாஷ் லிங்கம் சார் இன்வைட் பண்ண போகிறப்ப அவர் வந்து அவங்க வீட்டில் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அதுவே ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸ்டூடெண்ட் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார். அது ரொம்ப பெருமையாக இருந்தது எங்களுக்கு. அவினாஷ் லிங்கம் சாரை ஹானர் பண்ணுறதுக்காக தீபா வாங்க. பெரிய கைதட்டை கொடுக்கலாம். அவினாஷ் லிங்கம் சார் வந்து ட்ரிபிள் இ கிளாஸில் வந்து படிக்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பசங்க பொண்ணுங்க யாரும் பேசக்கூடாது. பேசுகிற அவ்வளோதான் தொலைச்சிருவாரு. தேங்க்யூ சார். இங்கே குழுமியிருக்கும் அனைத்து மாணவ மற்றும் அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்னுடைய 3வது விழா இது. இதற்கு முன்னால் சென்னை கோவை திரு மகுடேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு வந்திருந்தேன். உங்களுக்கு முன்னால் இன்று வந்திருக்கிறேன். அதாவது மாணாக்கர் என்பவர் மறவாதவன் என்பதை நிலைநாட்டி விட்டீர்கள். அதாவது எங்களை போன்ற வயதான ஆசிரியர்களையும் இளைஞராக்கி விட்டீர்கள் என்பதை இத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பது என் வீட்டிற்கு வந்த கருப்பணன் அவர்களுக்கும் தீபா அவர்களுக்கும் மற்றும் சிலருக்கும் தெரியும், ஆசிரியர்களுக்கும் தெரியும். ஆனாலும் நான் இந்த விழாவிற்கு சென்றே தீர்வேன் என்று அடம் பிடித்து போன முறை மாதிரி இந்த முறையும் வந்து விட்டேன். ஆனால் மாணவர்கள் என்றாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் ஆசிரியர் இருக்கும்போது பல பேரை நிரம்ப திட்டிருக்கிறேன். ஆனால் அது இன்று காய்த்து பலமாகி வந்திருக்கிறது. ஆகையால் எல்லோரும் என்னை மறக்க மாட்டீர்கள் என்பதால் தான் இதை சொல்லுகிறேன். எங்களையும் விளைஞராக்கி தன்மைக்கு நன்றி நன்றி நன்றி. கருப்பண்ணன். தேங்க்யூ சார். அவினாஷ் லிங்கம் சார் வந்து கிளாஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு மாணவர்களும் தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட படிப்பு இதெல்லாமே தன்னை போல் முன்னேறும், உயரும்.
நீங்கள் வாழ்க்கையிலையும் இதை எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு கண்டினியூஸாக இன்சிஸ்ட் பண்ணவர். ஸோ அதுபடி நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ இந்த அளவுக்கு பெரிய நிலைக்கு வந்திருக்கீங்க. நன்றி சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக ராமகிருஷ்ணன் சார் அவர்களை ஹானர் பண்ணுவதற்காக கார்த்திராஜ் அவர்களை அழைக்கிறோம். ராமகிருஷ்ணன் சார் வந்து நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் அப்ராடு அதர் கண்ட்ரிஸ் இருந்தனால எனக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. நான் காலேஜில் பார்த்துருக்கேன், இருந்தாலும் பேசினதில்லை. எப்படியும் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடலான்னு பிளான் பண்ணி போனோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கே பேசிட்டாரு. ரொம்பவே எனக்கு வந்து நெகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் பார்க்குறோம் ஜிபிடிங்கிற ஒரு நேமுக்காக பேசினது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவர் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க முன்னாடியே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், அது எங்களுக்கு ஒரு இதாக இருக்குன்னு சொன்னார். அது இன்றைக்கி நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருவோம். வைரம் சாரோட ஆசையை எப்படி நிறைவேற்றி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம ராமகிருஷ்ணன் சாரோடையும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அவங்க முன்னாடியே நாங்கள் பண்ணிடுறோம். இப்பொழுது அவர் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். மாணவர் வந்து வீட்டுக்கு வந்தபோது நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நிறையா இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் இன்டராக்ஷனே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த சமயத்தில் அவர்கிட்ட கேட்டேன், டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு என்னென்னா, பழைய நினைவுகளை எப்படி நாங்கள் ஆசிரியர்களுக்குள்ளே இருந்தோமோ மாணவர்கள்கிட்டையும் எப்படி இருந்தோமோ அந்த பழக்கத்தை தான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு நினைவுகளும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ பார்த்த அளவில் வந்து ஒரு 7-8 பேர் வந்து பேசினாங்க. ஆனால் பேசும்போது எனக்கே கொஞ்சம் சங்கடமாகவும் ஆகிப்போச்சு. அப்படியே இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக வந்து பேசுகிறாங்களே, அது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களையும் பெற்று நல்ல முன்னேற்றம் வரணும் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு ஃபன்னி மூமெண்ட் இப்போ தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து ஏதாவது பண்ணலை அப்படின்னா ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டு, ஒரு 5 times 10 times எழுதுங்க, அப்போ தான் அது வந்து திரும்ப அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒருத்தவங்க வந்து நம்மளை எப்படி ரிவ்யூ பண்ணிக்கணும், நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணி நம்மளோட மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கணும், திருப்பி அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ ராமகிருஷ்ணன் சார்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டது இல்லாமல் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து 100% ரிசல்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த இயரில். ஸோ நம்ம பிரின்ஸிபல் வந்து பாராட்டியிருக்காரு, அதை இப்போ நினைவு கூறுறோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக நமது மெக்கானிக்கல் அருணாச்சலம் சார் அவர்களை சிறப்புரையாற்ற வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோபி அருணாச்சல சார் காண பண்ணுறதுக்காக கோபி மற்றும் மகேஸ்வரி. எங்கள் பேச்சுக்கு அருணாச்சல சார் தான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தார். அவர் மூலம் நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கிறோம். முருகானந்தம் நாங்கள் இருக்கிறப்போ வந்து கார்பெண்டர் யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆனார். ஆக்சுவலாக நான் ஹைட்ராலிக் டிபார்ட்மெண்ட் போனதுக்கு மெயின் காரணமே அருணாச்சல சார் தான். முருகானத்தை வந்து நிறையா கம்பெனியோட லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தாரு. அவன் கார்பெண்டர் யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆனதுனால கேம்பஸ் செலக்ட் தான். ஸோ அந்த லிஸ்ட்டை பூரா எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணான். நான் அது பூரா ஃபார்வேர்ட் பண்ணி நான் போய் மேன்டெக் சிஸ்டம் சொல்லிட்டு ஹைட்ராலிக் கம்பெனியில் இது பண்ணுறப்ப அங்கே செலக்ட் ஆகி நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ இந்த ஹைட்ராலிக் லைனில் வந்ததுக்கு மெயின் காரணம் எனக்கு அருணாச்சல சார் தான். தேங்க்யூ சார். இங்கு அமர்ந்திருக்கும் என்னுடைய சக நண்பர்களே, ஆசிரியர்களே, இங்கு குழுமியிருக்கும் 2001 பேட்சிலே வெளிவந்த மாணவர்கள், அன்று மாணவர்கள், இன்று என் பார்வையில் நண்பர்கள். 2001 என் பார்வையில் மாணவர்கள், இன்று 2026 நீங்கள் என் நண்பர்கள். அந்த முறையிலே நீங்கள் நான் வந்தவுடன்
மாணவ நண்பர் சூர்யா, தனசேகரன், அப்புறம் முருகானந்தம், தென் இந்த நண்பர்கள் எல்லாம் என்னை வரவேற்றுடன் என் நினைவுகளெல்லாம் 2001க்கே சென்று விட்டது. ஆக உங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய மனதில் மேலும் மேலும் இளமையாகத்தான் எங்களுக்கு படுகிறது. வந்தவுடன் நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் சிரித்து மகிழ்ந்து வெராண்டாவிலே நின்று கொண்டிருந்தீர்கள். அதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் சொல்வார்கள், கவிஞர், பெண் கவிஞர் பர்வீன் சுல்தானா என்று நினைக்கின்றேன், அவர்கள் ஒரு சொன்னார், மனைவிமார்களே உங்கள் கணவன்மார்களை நண்பர்களுடன் பழக விடுங்கள், அப்பொழுது அவர்களுக்கு நோய் நொடி இருக்காது, இரத்த அழுத்தம் வராது என்று சொல்வார்கள். ஆனால் அதே சமயம் அந்த ஆண்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னார்கள், நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் எங்கு வேணாலும் போங்கள், நன்றாக அணிவீங்கள், ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக, உங்கள் மனசாட்சி என்று சொல்கிறதோ அந்த மனசாட்சிக்கு விரோதமாக அறிவுபூர்வமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த கவிஞர், பெண் கவிஞர் பர்வீன் சுல்தானா சொன்னது எனக்கு ஞாபகம் வருகின்றது. என்னை பொறுத்தளவிலே என்னுடைய புகுந்த வீடு விமென்ஸ் பாலிடெக்னிக் பாப்பநாயக்கம்பாளையம். என்னுடைய பிறந்த வீடு பாப்பநாயக்கம்பாளையம் மகளிர் பாலிடெக்னிக். புகுந்த வீடு அரசனர் பாலிடெக்னிக் பீளமேடு. என்னை வழி அனுப்பிய வீடு வேலூர் தந்தை பெரியார் பாலிடெக்னிக். இந்த காலகட்டத்தில் இங்கே ஆசிரியராக பணியாற்றிய பொழுது ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல் இரண்டுக்குமே அப்பொழுது மாணவருடைய மனோநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்பொழுது ஒரு எங்களுடைய கட்டுத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள் போன்றவை மாணவர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் எங்களுடைய குறிக்கோள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வர வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறையிலே ஆசிரியர்கள் இருந்திருப்பார்கள். அந்த முறையிலே அங்கே ஹெச்ஓடி ரூமுக்கு பக்கத்தால் சத்தம் அதிகமாக கேட்கும், மெக்கானிக்கல்லேருந்து வரும். ஏன்னா அவர் தான் அடிக்கடி மாட்டிக்குவாங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸு அந்த கடைசி கோடையில் இருப்பாங்க. எங்களுடைய தொந்தரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்காது. அவங்க ரொம்ப ஜாலியாக தான் படிச்சுட்டு இருந்தாங்க ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா அவங்க ரொம்ப லிமிட்டடாக ஒரு 30 பேர் கீழே தான் இருந்தாங்க. இப்போ இவங்க 60 பேர் பக்கத்தில் இருக்கவங்க உள்ள கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சோம்னா பெரிய சத்தமாக இருக்கும். என்ன எப்படி இவர்களுடைய அணுகுவது என்று எனக்கு ஒரே தலைவலியாக இருந்தது. ஆனால் 2வது வகுப்பிலே நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் சென்றவுடன், ஒரு நண்பர்களே, மாணவர்களே, ஒரு நிமிடம் மெடிடேஷன் செய்வோம். உங்களுக்கு பிடித்த தெய்வமோ, உங்களுக்கு பிடித்த பூவோ, உங்களுக்கு பிடித்த எந்த பொருளாக இருந்தாலும் மனதில் நினைத்து கொள்ளுங்கள், ஒரு நிமிடம் எனக்காக தியானம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அதன் பிரகாரம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 60 பேர் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ரொம்ப அமைதியாகிட்டாங்க. அந்த வழிமுறையை, டெக்னிக், அந்த அணுகுமுறையை நான் பின்பற்றி வந்தேன். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள் அன்று, நன்றி. ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லாம் 42 இருக்குமா வயது, 42 43 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் இன்னொரு பாலிடெக்னிக் நாராயணன் என்று கேள்விப்பட்டீர்கள், ஐஎஸ்ஆர் ரோல் இருக்கிறார். அதெல்லாம் உங்கள் மாதிரி மேலே வந்தவங்க தான். அதனால் பெரிய பெரிய துறையிலே பாலிடெக்னிக் மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள், மேல் படிப்பு செல்கிறார்கள். அதே சமயத்தில் பெரிய பெரிய தொழில் வல்லுநராகவும் இருக்கிறார்கள். சில பேர்கள் ஆசிரியர்களாகவும் வருகிறீர்கள். ஆகவே உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு, ஆசிரியர்களாக இருந்த எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. என்னுடைய வாழ்விலே இதர நண்பர்கள், பொதுத்துறை அல்லது வெளி தொழிற்சாலையில் இருக்கிற மாணவர்கள், என்னுடைய நண்பர்கள், சக நண்பர்கள் சொல்வார்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்னும் அதே அன்று பயிலகத்திலே என்ஜினியரிங் கல்லூரியிலே பார்த்த அதே மாதிரி நீங்கள் தோற்றத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அப்பொழுது சொல்வேன், நாங்கள் பழகுவது மாணவர்களுடன், அவருடைய மனோநிலை எங்களுக்கு வந்துவிடுகிறது.
என்று சொல்வேன். ஆனால் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு எந்நேரம் டார்கெட் டார்கெட் டார்கெட், அந்த டார்கெட்லேயே பின்னால் போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவங்களுக்கும் அதே மாதிரி மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். எங்கள் பொறுத்தவரை ஆசிரியர்கள் பொறுத்தவரை உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மன அழுத்தம் கம்மியாயிடுச்சு. சில நேரங்களில் மன அழுத்தம் வரும், அது வேறு விஷயம். பட் அது மறைஞ்சிடும், சீக்கிரம் மறைஞ்சிடும். அதனால் உங்களுடைய பயணம் செய்கிறது எங்களுக்கு ஒரு பசுமையான நினைவாகத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்காக நான் 76 அங்கே மகளிர் பெண் பாலிடெக்னிக்கிலே ஒர்க் பண்ணும்போது ஆசிரியர்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப கம்மி. ஒரு ஹெச்ஓடி, ஒரு அசிஸ்டன்ட் லெக்சரர், அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன். அந்த டிராஃப்ட்ஸ்மேன் தான் டெக்னிக்கல் டிராயிங் எடுத்துகிட்டு இருப்பார், வேறு எதுக்கு கிளாஸ் தியரிக்கு வர மாட்டார். ஹெச்ஓடி அவர் நிர்வாக பணிக்கே சரியாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு தடவை ரெண்டு பேர் நினைக்கிறேன் மாட்டிக்குவோம். அதாவது பெண்கள் மெஷின் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் கோர்ஸ்னு இருந்தது. அப்போ மெக்கானிக்கல் கிடையாது, மெஷின் டிசைன் டிராஃப்டிங் கோர்ஸ். அப்போது அவங்களுக்கு நான் போய் கிளாஸ் எடுக்கும்போது அடிக்கடி நாங்கள் வகுப்புக்கு போக வேண்டியிருக்கும், மாணவர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு பீரியடுன்னா பரவாயில்ல, 4 பீரியடு 5 பீரியடுன்னு வரும்போது மாணவர்களை உட்கார வச்சு 5 மணி நேரம் உட்காந்து பேச முடியுங்களா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இப்போ அதனால் 1 மணி நேரங்கிறதே பெரிய விஷயம், அதில் 4 மணி நேரம்ங்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் பார்த்தாங்க, என்னுடைய ஸ்கூட்டரில் அருண் எழுதியிருப்பேன். என்னுடைய இனிஷியல் அருணாச்சலம்ங்கிறத அருண் ஒரு நேம் ஐடென்டிஃபிகேஷன் அந்த ஸ்டெப்னியில் ஸ்கூட்டரில் எழுதி வச்சுருப்பேன். அந்த பொண்ணுங்க என்ன பண்ணிச்சு, அந்த ரூ அடிச்சுட்டு அறுக்கிறாரு அப்படின்ட்டு அந்த முறையில் எழுதி வச்சிருச்சு. அவங்களுடைய மாணவர்களுடைய வெளிப்பாடு தான், அன்பினால் செய்கிறது தான், இது வெறுப்பினால் செய்தது இல்லை, அன்பினால் செஞ்சது. அதையும் சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அப்புறம் இன்னொரு பொண்ணு இப்போ அந்த கிளாஸில் விடாமல் போய் எங்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிரிச்சிட்டே இருந்தது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது எனக்கு. பின்னால் உட்காந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பின்னால் உட்காந்து சிரிச்சிட்டே இருந்தது. ஏம்மா சந்திரா எந்திரின்னு, ஏம்மா நீங்கள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த பொண்ணு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், நல்ல உயரமாக இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் உமன். சந்திரா ஏம்மா சிரிக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னுது. இருந்தாலும் சொல்லுமா, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன், சொல்லுமா அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த மாதிரி நீங்கள் 90 வயதில் எப்படி இருப்பீர்கள் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம், அதுதான் சிரிப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க 90 வயசுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி மாணவர்களுடைய பழக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்ததினால் நாங்கள் மனதளவில் எங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். முருகானந்தம், ஆமாம், தனசேகரன் போன்ற மாணவர்கள் எல்லாம், சூர்யா போன்ற மாணவர்கள் எல்லாம் மீண்டும் சந்தித்துக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. உங்கள் இதுவரையும் பொறுமையாக கேட்டதுக்கு மிகவும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் மாணவர்கள், எங்கள் தோழர்கள், பேட்ச்மேட் எல்லாருக்கும். ஸோ அருணாச்சலம் சார் வந்து 3rd இயர் எங்களுக்கு வந்து டூல்ஸ் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சரில் வந்து இருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2nd இயரில் இந்த நக்கல் ஜாயிண்ட்டு அப்புறம் டெயில் ஸ்டாக் அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப பயமாக இருந்தோம். ஏன்னா புதுசாக ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அந்த டைமில் சார் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும்னாரு. அந்த அவர் கொடுத்த உத்வேகம் தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு டூல் அண்ட் இன்ஜினியர் ஆகி இன்றைக்கி நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன். அது இல்லாமல் வைரம் சார் தெர்மோடைனமிக்ஸ் உங்களை மறக்கவே முடியாது. அவர் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும். அவர் அட்டண்டன்ஸ் வச்சுட்டே இருப்பார் சார். எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பார், அதில் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு திருப்பு முனையும் அமைஞ்சிருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி வந்து உங்களோட சேவை என்றைக்கு தொடரணும். உங்களை வந்து முன்மாதிரியை எடுத்துகிட்டு நாங்களும் எங்களுக்கு பின்னாடி வர தரங்களும் வந்து நம்ம நல்லா உழைச்சி நம்ம நாட்டை முன்னேற்றணுங்கிறது வந்து என்னோட கோரிக்கையை வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ அருணாச்சலம் சார் வந்து இன்னொன்று சொல்லாமல் விட்டேன். அவர் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, எங்களுக்கு டூர் சுற்றுறதுன்னு அருணாச்சலம் சார் தான். நம்ம ஜிபிடி பஸ் எடுத்துகிட்டு சுந்தரா ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு ஒரே ரவுண்டாக தான் இருக்கும். அந்த நிகழ்வில் இப்போ நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நமது பாண்டியன் சார் அவர்களை ஹானர் பண்ணுவதற்காக செந்தில்குமார் மற்றும் ஜோதி அவர்களை மேடை கலைக்கிறேன். நல்லா பெரிய கைதட்டி கொடுக்கலாம்.
பாண்டியன் சார் வந்து வேலூர்லேருந்து நமக்காக வந்திருக்காரு. மிகவும் சிரத்தை எடுத்து வந்ததுக்காக மிக்க நன்றி சார். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்தில்குமார் அண்ட் தீபா இருவரும் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நானும் அவசியம் வருகிறேன். அதுவும் 25 ஆண்டு நிறைவு விழா, இது முதல் தடவையாக வருகிறேன். இதற்கு முன் கோவைக்கு வந்ததில்லை. எனவே நான் அவசியம் வருகிறேன் என்று உறுதியளித்தேன். மேலும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆசிரியர் நண்பர்களையும் பார்க்க முடியும், மாணவ நண்பர்களையும் பார்க்க முடியும் என்ற ஒரு ஆசையுடன் அவசியம் வருகிறேன் என்று வந்துள்ளேன். நான் 98இல் இந்த கல்லூரிக்கு மாற்றலாகி வந்தேன். இந்த மாணவர்களும் 98 to 2001 இந்த 3 ஆண்டுகள் பயின்று சிறப்பாக சென்றுள்ளார்கள். நான் 2011 வரை இந்த கல்லூரியில் பணியாற்றினேன். பிறகு துறை தலைவராக வேலூர் தந்தை பெரியார் பாலிடெக்னிக் மாற்றலாகி சென்றேன். பிறகு 2012இல் முதல்வராக பணியேற்று திருவண்ணாமலை 1 ஆண்டு, பெரம்பலூர் 3 வருடம், செய்யார் 5 வருடம் முதல்வராக பணியாற்றி 2020 மே இல் ரிட்டையர் ஆகி தற்பொழுது என்னுடைய சொந்த ஊரில் வேலூரில் தங்கியுள்ளேன். எனக்கு 2 குழந்தைகள். எங்கள் டாக்டர் வந்து பிஇ எம்இ முடித்து பெங்களூரில் வேலை செய்கிறார்கள். மேலும் என்னுடைய சன்னும் வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் முடித்து பெங்களூரில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் 3 பேருமே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான். நான் மாணவர்களுக்கு சொல்லும்போது நான் அடிக்கடி அட்வைஸ் சொல்வதுண்டு. எங்கள் தாத்தா வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். என் தந்தை ஹைஸ்கூல் ஆசிரியர். நான் வந்து பாலிடெக்னிக்கலில் இப்போ ஒரு பேராசிரியராக பணியாற்றுகிறேன். என்னுடைய டாக்டர் சன்னுக்கு சொல்லுவேன், என்னை விட ஒரு படி அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதற்கேற்ற மாதிரி அவர்களும் தற்பொழுது நன்கு படித்து நல்ல பணியில் போகிறது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஏறக்குறைய இப்போ 42 43 வயதாகும். நீங்களும் நல்ல ஒரு மேற்படிப்பு படித்து அதற்கான வேலைகளிலும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பீர்கள். எனவே உங்களுடைய குழந்தைகள் தற்பொழுது ஹைஸ்கூல் முடிக்கும் தருவாயில் இருப்பார்கள். எனவே அவர்களை நல்ல வழிப்படுத்தி நல்லதொரு அட்வைஸ் வழங்கி நல்ல கோர்ஸ் எது வேலைவாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வேலைவாய்ப்பிலே சேர்த்து சீரும் சிறப்புமாக உங்கள் குழந்தைகள் விளங்க வேண்டும். இந்த நாடு முன்னேற்ற நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று உறுதி கூறி இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பாண்டியன் சார் பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா சாம் ஆஃப் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். அப்படியே அவர் பால் நடத்துறதுல ரொம்ப தரமாக நடத்துவார். அது எவ்வளோ தரம்னா சொல்லித்தரதை விட அவர் சொன்னதில் எங்களுக்கு என்ன இம்பேக்ட் ஏற்பட்டுச்சுங்கிறத ரொம்ப முக்கியம். இம்பேக்டை பற்றி சொல்லணுன்னா அவர் எது எடுத்து செஞ்சாலும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அந்தளவுக்கு நாங்கள் நம்பி அவர் அப்படியே பஜாஜ் கேலிபரில் வந்து இறங்குவார். ஐ திங்க் ஆண்டு 2000 நினைக்கிறேன் சார். பஜாஜ் கேலிபரில் வந்து இறங்குவார். அவர் வச்சிருக்கங்காட்டி நாங்கள் என்ன நினச்சோம், பஜாஜ் கேலிபர் தான் உண்மையாக ரொம்ப சிறப்பான பைக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மற்றவங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது உங்களோட செயல், குவாலிட்டியான எஜுகேஷன். ஸோ அந்த இம்பேக்டை கொடுத்ததுக்கு நாங்கள் மிக கடமைப்பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ கார்த்தி. அடுத்தபடியாக நமது சிவில் தமிழழகன் சார் அவர்களை ஹானர் பண்ணுவதற்காக ஜெயபாரதி மற்றும் கருணாகரன் அவர்களை அழைக்கிறோம். பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மேடையில் வீட்டிற்கும்
எனது முன்னாள் முதல்வர் திரு வைரம் சார் அவர்கள், திரு சோமசுந்தரம் சார் அவர்கள், எனது ஆசிரியர் திரு வி.எம். மாரிமு சார் அவர்கள், திரு அருணாசலம் சார் அவர்கள், திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்கள், திரு மணி சார் அவர்கள், திரு அவனாசியம் சார் அவர்கள், பாண்டியன் சார் அவர்கள், சுதா சார் அவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் இவர்களை சந்திக்கிறதற்கும் பார்ப்பதற்கும் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜிபிடி பாலிடெக்னிக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க பாலிடெக்னிக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமுள்ள பாலிடெக்னிக்கு. இதில் பணிபுரிந்த அனைத்து முதல்வர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் மிகவும் திறமையானவர்கள். இந்த பாலிடெக்னிக்கில் மிக மிக செம்மையாக அனைத்து வசதிகளுடன் திறமையாக பணிபுரிந்து திறமையான மாணவர்களை வெளியே சென்றார்கள். அந்த படிப்பு தான் உங்களை இந்த நிலைமைக்கு உயர்த்தியிருக்கிறது. நான் எப்போதுமே ஜிபிடி கோயம்புத்தூரை பற்றி மிகவும் பெருமையாகத்தான் எண்ணிருப்பேன். ஏனென்றால் நான் கூட வேலை செஞ்ச ஆசிரியர்கள், எனக்கு இருந்த முதல்வர்கள் அனைவரும் மிக மிக திறமைசாலிகள். மிகவும் இந்த கல்லூரியை சிறந்த பயிலகமாக உருவாக்கினார்கள். அதனால் மிக சிறந்த பொறியாளர்களாக நீங்கள் வெளியே சென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சான வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை கொடுத்து உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்க எனக்கு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கெல்லாம் வந்து எல்லாருமே டெக்னிக்கல் ட்ராயிங்னு நம்ம போயிருப்போம். அந்த கிளாஸ் எப்போ வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஃபீல் எனக்கு இருந்திருக்கு. நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த கிளாஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நமதுக்கு கெமிஸ்ட்ரி எடுத்த திரு மணி சார் அவர்களை ஹானர் பண்ணுவதற்காக அருண் மற்றும் கண்ணனை அழைக்கிறேன். மணி சார் வந்து நம்ம சீனியரோட அப்பா. பாரதி தெரியுமா உங்களுக்கு? நம்ம சீனியர், அவங்க அப்பா. அன்பிற்குரிய 25 ஆண்டுகளுக்கு முன் படித்த மாணவ மாணவிகளுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அமைந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம் தமிழக முதல்வராக சிறு வயதிலேயே 2 ஆண்டுகளுக்கு முன் முதலமைச்சராக வந்து அமர்வேன் என்று கூறி அதை நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு முதலில் அனைவரும் உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவருடைய தன்னம்பிக்கை எப்படி என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இந்த சேரில் வந்து முதலமைச்சராக இருப்பேன் என்று சொன்ன அந்த தன்னம்பிக்கையை பாராட்டுகிறேன். எனக்கு அவர் யார் என்ற அதிகம் பழக்கம் இல்லை, அதிகமான படங்களில் நான் பார்த்ததும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் அந்த தன்னம்பிக்கையை நிறைவேற்றியதற்கு முதற்கண் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஓகே. இதே நாளில் நீங்கள் மறக்க முடியாத நாளாக அமைந்திருக்கிறது. அனைவரும் வாழ்க்கையில் அவரைப் போலவே தன்னம்பிக்கையோடு எல்லா இதையிலும் சிறப்பாக வாழ்ந்து வரலாற்று படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது ஆக்சுவலாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னா யாராவது ஒரு பொண்ணு வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மாட்டிடுவாங்க. ஆனால் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம காலேஜிலே வந்து ஒரு ஹெச்ஓடி மாட்டிக்கிட்டாங்க, மெக்கானிக்கல் ஹெச்ஓடியா சுதா மேடம். சுதா மேடம் ஹானர் பண்ணுறதுக்காக பிரபு அவர்களை மேடை கலைக்கிறேன். Good morning everyone. Thanks for the warm welcome. Thanks for the introduction.
டீச்சர் இஸ் ஆல்வேஸ் அ டீச்சர். இந்த கல்லூரி வந்து இந்த நிலைமைக்கு இன்னமும் நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த 20 வருஷத்துலேயும் இன்னமும் அதிகமாக வித் மோர் அண்ட் மோர் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற ஆல் ப்ரொஃபஸர்ஸ். ஐ வுட் லைக் டு வெல்கம் எவ்ரி ஒன். வெல்கம் சார். எப்படி உங்களுக்கெலாம் நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் இருக்கோ, நானும் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ எங்கள் ரெஜிஸ்டர்ஸில் வந்து நிறைய பேரோட ஸ்டாக் ரெஜிஸ்டர்ஸ் எக்யூப்மெண்ட் லிஸ்ட் இருக்கும். அதில் நிறைய பேரோட பேர் இருக்கும். எக்ஸப்ட் வைரம் சார், தமிழழகன் சார், நான் வேறு யார் கூடயும் இங்கே ஒர்க் பண்ணதில்லை. பட் அருணாச்சலம் சார், சோமசுந்தரம் சார் அவங்களுடைய கையெழுத்தெல்லாம் பார்த்துருக்கோம் ரெஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணுறப்போ. ஸோ இன்றைக்கி அவங்களெல்லாம் நேரில் பார்க்குறப்போ இந்த ஜிபிடி இவ்வளோ வளர்ந்ததுக்கு வந்து அதிக பங்கு இந்த ஆசிரியர்களுக்கு தான். ஸோ எனக்கு வந்து அவங்களுக்கு நன்றி சொல்ல இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ என்னுடைய பார்ட் இன்றைக்கி வந்து ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஜிபிடி. கைண்ட்னஸ் இஸ் கான்டேஜியஸ். எப்படி கெட்ட விஷயம் வேகமாக பரவுதோ அது போல் அன்பான செயல்களும், ஸ்மைல் பண்ணால் நம்ம திரும்ப இன்னொருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறோம். ஸோ கைண்ட்னஸ் இஸ் கான்டேஜியஸ். ஸோ உங்களுடைய இந்த ரீயூனியன் வந்து உங்களுக்கான இன்றைக்கி ஒரு டேவாக இருந்தாலும் இன்னும் மோர் அண்ட் மோர் அலுமினிஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு ரெகக்னைஸ் அவர் அலுமினி அசோசியேஷன். அது என்னுடைய பார்ட் ஆஃப் இட் பண்ணுறேன். ஐ ஆம் த அலுமினி கோஆர்டினேட்டர் ஆஃப் ஜிபிடி கோயம்புத்தூர். ரைட் ஃப்ரம் 2021 வந்து they are doing very tremendous job. 3 பிரசிடெண்ட் இருந்திருக்காங்க. பட் 3 பிரசிடெண்ட்டும் சேர்ந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் மோர் தேன் 50 lakhs they contributed to our institution. ஈவன் ரைட் நவ் நம்ம ஹாஸ்டலினுடைய ரெனோவேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எனி டைம் இஃப் வி நீட் எனி ஹெல்ப், if we raise our hand, they will be there to support us. So we are very grateful to that. So thanks to Alumni Association. I want everyone to be a part of this association. ஸோ நம்ம நீங்கள் நினச்சதெல்லாம் இந்த காலேஜுக்கு திரும்ப நடத்தணும், ஏதாவது ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருந்துச்சுன்னா யூ கேன் டூ வித் தட் சிஸ்டம். ஸோ வி ஆல் பிலீவ் இன் சிஸ்டம்ஸ். நம்ம எல்லோரும் ஒரு சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறதை விட ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறப்போ இட் வில் பி ஈவன் மோர் பெட்டர். So with that note, I wish you all success, good health and happiness in your life. Thank you. Thank you, ma'am. மேடம்ஸ் சுதா அவர்கள் உங்களை அலுமினிய முன்னாள் மாணவர்கள் சங்கத்துக்கு தாராளமாக நிதி அளிக்க வேண்டுகோள் விடுத்தார். அந்த முறையிலே நான் மிகவும் தாழ்வாக ஒரு 10,000 ரூபாயை நான் முன்னிடுகிறேன். ஆக்சுவலாக சுதா மேடம் வந்து இன்வைட் பண்ணிவிட்டு குரூப்பில் ஃபோட்டோ போட்டேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக என்னென்னா லேடி ஹெச்ஓடி அப்படின்னு வந்தது. அடுத்தது வந்து மோர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லேடிஸ்ன்னு வந்தது. அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ மேம். நல்லாவே கைதட்டி கொடுத்துடலாம். அடுத்தபடியாக நமது 1945 நம்ம காலேஜ் இயங்கிட்டு இருக்கு. இந்த காலேஜில் முன்னாடியே அலுமினி இருந்திருக்கு, இருந்தாலும் சரியாக இயங்காமல் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் 2015 கிட்டத்தட்ட 6 வருஷம் போராடி 2020 இந்த அலுமினி அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு வந்து மெயின் காரணம் நம்முடைய பட்டய தலைவர் மயில்சாமி சார் அவர்கள். தற்பொழுது மயில்சாமி சார் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய கைதட்டி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம அலுமினி ஃபார்ம் ஆனதுக்கு இவர் தான் மெயின் காரணம். அவரை ஹானர் பண்ணுவதற்காக ஜனார்த்தனன் மற்றும் அப்பாஸ். பெரிய அப்ளாஸ் ஒன்று கொடுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஆசான்களுக்கும் எனது முன்னாள் மாணவர் அசோசியேஷன் நண்பர்களுக்கும் இனி இணையப்போகும் முன்னாள் மாணவிகள் அனைவருக்கும் மிகுந்த இனிய காலை வணக்கம். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, கரெக்டுங்களா?
உள்ளே வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? நல்லா பண்ணீங்களா? நீங்கள் படிக்கும்போது காலேஜ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்தீங்களா? நீங்கள் நாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் 100% மெரிட். நம்ம காலேஜில் சீட்டு கிடைக்காம தான் அதை சிஐடி பிசிடிக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸ் ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம காலேஜ் கவர்மெண்ட் காலேஜுங்கிறதுனால கொஞ்சம் அட்மிஷன்ஸ் எல்லாம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கு எல்லாமே எல்லா விதத்திலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். மேடம் சொன்ன மாதிரி நம்ம காலேஜ் பாரம்பரியமிக்க காலேஜ். 1945 ஆரம்பிச்ச காலேஜ். இந்த விதை விதித்தவர் சாதாரண ஆள் கிடையாது. இந்த காலேஜை விதை விதிச்சார் இல்லைங்க, அவர் சாதாரண ஆளே கிடையாது. கோயம்புத்தூர்னா பெருமைப்பட வேண்டிய காரணம், முன்னாடி நிற்கிற மேம்பாலம் தெரியுதா? அதனோட பேர் என்ன? ஜிடி நாயுடு. ஐயா ஜிடி நாயுடு அவர்களால் ஆரம்பித்த கல்லூரி தான் இந்த காலேஜ். அந்த காலேஜோடு இருக்கும்போது நாமெல்லாம் சாதாரண ஆளுகளே கிடையாது. எல்லாம் காலேஜில் இருக்கும்போது ஜிடி நாயுடுக்கு எவ்வளோ பெருமையை இன்றைக்கும், அதாவது இந்தியாவின் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லக்கூடிய காலேஜ், அவர் ஆரம்பித்த காலேஜில் நாம் படித்தவங்களும் நாமளும் சாதாரண ஆளு கிடையாது. நாமளும் பெரிய ஆளு தான். இங்கே படிக்கிறவங்க அத்தனை பேர் பெரிய ஆள் தான். கரெக்டு தானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 25 வருஷம் இந்த தேதி நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர், எத்தனை பேர் இப்போ 25 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க? கொஞ்சம் கை தூக்கும் பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் உண்மையாக நல்லா இருக்கு. இந்த நாளை மறக்க மாட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்னையர் தினம், அதையும் மறக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம் பதவியேற்பு. இந்த 3 நாள் ஒட்டுக்கா இருக்கிறதுனால நீங்கள் யாருமே இதை மறக்க முடியாது. மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் ஒட்டுக்கா வந்திருக்கு. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்து நம்ம காலேஜுக்கு நம்ம அசோசியேஷன் மூலமாக ஜாயின் பண்ணணும். எப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் இந்த காலேஜில் படித்து இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்கிறோம்னா எப்படி ஆயிருக்கோம்? இதுக்கு பிள்ளையார் சொல்லி எங்கேருந்து வந்துச்சு? நம்ம காலேஜிலேருந்து தானே வந்துச்சு. நண்பா, தம்பி ஒரே நிமிஷம் பேசுகிற கேட்டு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான், போரெல்லாம் அடிக்க மாட்டேன், ஈஸியாக தான் பேசுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் நமக்கு அட்ரஸ் கொடுத்த காலேஜ். இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில், கவர்மெண்ட் ஜாபில், ப்ரைவேட் ஜாபில் ஒரு பொசிஷனில் இருக்கு. எதுக்கு, எப்படி வந்துச்சு? எல்லாமே இந்த காலேஜ் தான் நம்மளுக்கு கொடுத்தது. விதை இந்த காலேஜிலேருந்து நம்மளுக்கு போடப்பட்டது. அந்த காலேஜுக்கு நம்ம எதை நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? சொல்லுங்கள், செலுத்தணுமா வேண்டாமா? செலுத்தணும். அது எப்படி செய்யலாமான்னா ஜிபிடி அலுமினி அசோசியேஷன் மூலமாக நீங்கள் செய்யலாம். நம்ம கல்லூரி பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம்னா, கல்லூரிக்கும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிக்கும் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக பண்ணுது. இது கவர்மெண்ட் காலேஜ், இதுக்கு எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் பிடிக்கும் நிறைய பேர் நினைக்கலாம். கவர்மெண்ட் இப்படி இருக்கு, அதை விரிஞ்சு போயிடும். எல்லாமே ஒரே காலேஜுக்கு பண்ண முடியாது. அதனால் இங்கே படித்த காலேஜ் நம்ம முன்னாள் மாணவர்களை சேர்ந்து கொஞ்சம் கல்லூரிக்கு சப்போர்ட் பண்ணால், முதல் நாம் படிக்கும்போது எப்படி மெரிட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ கொண்டு வந்துடலாம். அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் தேவைப்படுது. அதனால் எல்லாருமே வந்து ஜிபிடி அலுமினேஷன் மெம்பர் ஆயிருங்க. 50 பேர் இருந்தீங்கன்னா 50 பேர் மெம்பர் ஆயிருங்க. ஏன்னா நண்பர் சூர்யா வந்து எங்கள் இசி மெம்பராக இருக்கார். ஆக்சுவலாக எங்களை அசோசியேஷன் வேலைப்பாடு எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதுபோல் தொழில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபிடிசி நமக்குள் வணிகம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. தொழில் பண்ணுறவங்க அதில் சேர்ந்துக்காங்க. ரொம்ப பயன்பாடாக இருக்குது. மறக்காமல் ஒன்று சொல்கிறேன், நம்ம படித்த காலேஜுக்கும் ஏதாவது நன்மை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அசோசியேஷன் மூலமாக அனைவரும் இணைந்து பொருளாதார பொருளுதவி, நிதியுதவி ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா நம்ம காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அசோசியேஷன் மூலமாக அனைத்தும் ஜிபிடி அலுமினி அசோசியேஷன் மூலமாகவே செயல்படுத்தி வெற்றி வாகை சூடும். ஜிபிடின்னு சொன்னாலே கெத்து இருக்கணும், பெருமை இருக்கணும், கௌரவம் இருக்கணும். அந்த கௌரவத்தை மீண்டும் மீட்டெடுப்போம். ஒன்று சேர வாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைரம் சார் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய எடப்பாடி அண்ணன் தான். தேங்க்யூ சார். தற்பொழுது நமது அசோசியேஷன் பிரசிடெண்டாக இருக்கும் திரு சக்திவேல் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். அவரை ஹானர் பண்ணுவதற்காக தியாகராஜன் மற்றும் பாலா. அனைவருக்கும் வணக்கம். 2001 பேட்சோட சில்வர் ஜூப்ளி விழாவுக்கு தலைமையேற்று வந்திருக்கும் வைரம் சார் மற்றும் மாரிமுத்து சார் உள்ளிட்ட அவைக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்திருக்கிற 98-2001 பேட்சோட
எல்லா அலுமினி ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஜிபிடி அலுமினி அசோசியேஷனோட சார்ட்டர்ட் பிரசிடென்ட் மயில்சாமி சார், செக்ரட்டரி சசிகுமார், இம்மீடியட் பாஸ்ட் செக்ரட்டரி சாந்தன சிம்மன் சார், இம்மீடியட் பாஸ்ட் ட்ரெஸரர் ரமேஷ்குமார், மிஸ்டர் மகுடேஸ்வரன் அண்ட் ஜெய் கணேஷ், மிஸ்டர் ரமேஷ் அண்ட் இம்மீடியட் ட்ரெஸரர் ஸ்ரீனிவாசன், எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த ஸ்பெஷல் டே வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான டே தான். இது என்னென்னா இந்த உங்களோட 2001 பேட்சோட சூர்யா வந்து நம்ம அலுமினி அசோசியேஷனோட இசி மெம்பராக இருக்கார். பாஸ்ட்டு 4 இயர்ஸாக இருக்கார். சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கார். அண்டு முருகானந்தம் அண்டு ஜனார்த்தனன் அப்புறம் மிஸ்டர் கருணாகரன் எல்லாருக்கும் என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ இது எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. அண்டு ஒன் மோர் திங், என்னோடய ஒய்ஃப் ஜெயபாரதி அவங்க இந்த பேட்சோட சில்வர் ஜூப்ளி இதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தனி மனித ஒழுக்கமும் மனிதநேயமும் சமுதாய பார்வையுமே மனித குலத்தின் மாண்புமாங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். அந்த செயலை வந்து இந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் சூர்யா உள்ளிட்ட டீம் வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரியலி ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா இவர் 4 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து அலுமினி அசோசியேஷனில் எங்கள் அசோசியேஷனில் ஜாயின் பண்ணுறப்போ அவர் ஒரு பட்டிங் ஃபஸ்ட் நியூ பீப்புளாக இருந்தார். வந்தப்போ ஆனால் அவர் எனர்ஜியாக ஒர்க் பண்ணார். அவர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அந்த நம்மளோட 2002 பேட்சோட ஸ்ரீனிவாசன் 2 பேரும் ரொம்ப யங்கன் எனர்ஜிக் பர்சன். நாங்கள் அவங்களை கூப்பிட்றது என்னென்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி அப்படி தான் பேசுவோம். அந்த அளவுக்கு எனர்ஜியாக அவனோட செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதை சிறப்பாக செயல்படுத்தி காட்டிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் சூர்யா. தேங்க்யூண்ணா. அண்டு இன்னொரு விஷயம் இது என்னென்னா எங்களோட அலுமினி அசோசியேஷன், என்னோடய பேர் சக்திவேல். நான் 89-92 வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் படித்தேன். இப்போ அலுமினி அசோசியேஷனோட தற்போதைய 2024-26 பிரசிடெண்ட்டாக இருக்கேங்க. 2020 வந்து அலுமினி அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபவுண்டர் பிரசிடென்ட் மிஸ்டர் மயில்சாமி சார் வந்து இது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட அசோசியேஷனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும், நம்மளோட காலேஜுக்காக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு கேட்டார். ஸோ அதுக்காக ஆரம்பித்தது தான். இப்போ நான் மேடம் சொன்னாங்க, சுதா மேடம் சொன்ன மாதிரி மோர் தென் 50 lakhs வந்து அலுமினி அசோசியேஷன் மூலிமா காலேஜுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னென்னா மெயினாக வந்து ஒரு டேங்க் மேஜர் ஒன்று பண்ணோம். 30 lakhs லிட்டர் கெப்பாசிட்டியில், ஒரு 5 lakhs காஸ்ட்டில். அண்டு நிறையா டேபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம், சேர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், காலேஜ் கிளாஸ் ரூம்ஸ்க்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம். அண்டு நான் நாட் ஒன்லி அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயமாக வந்து ஸ்போர்ட்ஸ் நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம். கார்டனிங் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கார்டனிங் திங்ஸ் அந்த டூல்ஸ் எல்லாம் கிட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ நிறையா சேவைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நாட் ஒன்லி இது இல்லாமல் டியூஷன் ஃபீஸ் மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்கோம். நாட் ஒன்லி ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பேர்த்துக்கு மேலே ஹாஸ்டல் ஃபீஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா எங்களுக்கு கோஆர்டினேட்டர் வந்து சுதா மேடம் வந்து எங்கள் அலுமினி அசோசியேஷன் கோஆர்டினேட்டர் இருக்காங்க. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியது இப்போ நீரை துடைத்துங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் இம்மீடியட்டாக எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அலுமினி அசோசியேஷனுக்கு. எங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னா இம்மீடியட்டாக அதை சேங்ஷன் பண்ணி அந்த பையன் படிக்கிறதுக்கு எங்களால் எந்த தடை இல்லாமல் இம்மீடியட்டாக நாங்கள் வந்து செயல்படுத்தி கொடுப்போம். அதாவது அதுக்கு மிகப்பெரிய பாலமாக இருக்கிற சுதா மேடத்துக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப கஷ்டம்னு சொன்னால் இம்மீடியட்டாக கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சரி சொன்ன உடனே எங்களோட இசி குரூப்பில் போட்டோடனே இம்மீடியட்டாக சேங்ஷன் தான். இப்போ பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்குறோம். அது என்ன உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா வருங்காலத்தில் நீங்கள் நம்மளோட அலுமினி அசோசியேஷனில் ஜாயின் பண்ணுறீங்க. மோர் தேன் 50+ வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லுங்கள். சூர்யா எல்லாத்தையும் மெம்பராக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறீங்க. நம்மளோட அலுமினி அசோசியேஷன் மூலிமா காலேஜு கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இந்த விழாவுக்கு அழைத்து வாழ்த்து சொன்ன சூர்யா மற்றும் எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூண்ணா. இவர் வந்து நம்ம அலுமினி ஸ்டார்ட் பண்ணப்போ செக்ரட்டரியாக இருந்தார். ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்லேருந்தே. அவருக்கு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். ரெண்டாவது வந்து அவங்க நம்ம பேட்ச்சு ஜெயபாரதியோட ஹஸ்பண்டு. அப்போ நான் சொல்லான்ட்டு இருந்தேன், அவரே சொல்லிட்டாரு. தேங்க்யூ. அடுத்தபடியாக
தற்போதைய செக்ரட்டரி திரு சசிகுமார் சார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். அவரை கௌரவிக்க மூர்த்தி மற்றும் ராஜேஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எந்தோவே இல்லையே எல்லாம் இளைஞர்கள்னு டீச்சர்ஸ் அத்தனை பேருமே நம்மளாம் இளைஞர்கள்ட்ட சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இளைஞர்கள்ட்ட எந்தோவே இல்லையே. இன்றைக்கி ஒரு இளைஞர் தான் பதவி ஏற்கிறார். ஆனால் 52 வயசாச்சு. நம்ம மனசு தான் வந்து இளைஞராக இருக்கணும் எப்போவுமே. அதனால் நம்ம எப்போவுமே இளைஞர்கள். ஒரு அற்புதமான ஒரு சூழலில் இந்த காலேஜில் எனக்கு ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் 93, 96 ஸ்டூடெண்ட் சிவில். நான் மாரிமுத்து சாரோட கிளாஸில் எனக்கு வந்து டிராயிங் தான் எடுப்பார். மணி சார் தான் எனக்கு தெரியும். இங்கே இருக்கிறவங்கள எனக்கு இவங்க 2 பேர் தெரியும். வைரம் சார் தெரியும். வேறு யாரும் எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. குரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆன்மீகம் அதெல்லாம் பேசி டைம் உங்களை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. சில கருத்துக்களை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த குரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வழிகாட்டுதல் அப்படிங்கிற அர்த்தம். இந்த குருவானவர்கள் இத்தனை பேரும் சேர்ந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்ததுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சிறந்த இடத்துல நம்ம ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம இந்த இடத்துல இங்கே சேர்ந்துருக்கோம். மயில்சாமி சார் சொல்லும்போது சொன்னார், எல்லாருமே 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் சில பேர் மீட் பண்ணியிருப்பீங்க. அப்படி தானேங்க சார்? இந்த நாள் மறக்க முடியாது. ஓகே, அசோசியேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருது, அந்த கான்ட்ரிபியூஷனால் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த காலேஜுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சுது. அதுபோல் இந்த கல்லூரிக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. கல்லூரியோட வளர்ச்சி, மாணவர்களோட வளர்ச்சி. அதுக்கு கோஆர்டினேட்டராக வந்து இன்னைக்கு தற்போதைக்கு வந்து சுதா மேடம் இருக்காங்க. எல்லா டீச்சர்ஸுமே அந்த மாதிரியான ஒரு தொடர்பில் தான் இருக்காங்க இந்த அசோசியேஷன் கூட. இந்த அசோசியேஷனில் கடந்த 26ஆம் தேதி நடந்த 25-30ஆம் ஆண்டு ஒரு ரீயூனியனில் கிட்டத்தட்ட ஒரு 80 மாணவர்கள் சேர்றதா உறுதியளிச்சிருக்காங்க. சூர்யாவோட மிகப்பெரிய ஒரு முயற்சினால், சூர்யாவோட அந்த டீம் அப்படிங்கிற அந்த முயற்சினால் இன்றைக்கி நீங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கீங்க. நீங்களும் உங்கள் கூட வருஷம் அந்த ஆண்டுகளில் படித்த மாணவர்களை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள், உங்களோட கனெக்ட் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. எப்போவுமே அழியாத ஒரே ஷிப்பு, மூழ்காத ஷிப்பு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். வேறு யாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாத விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால் இவ்வளோ நாள் கிடைச்ச அந்த ஃப்ரெண்ட்ஸை ஏற்கனவே நம்ம 25 வருஷமாக தொடர்பில் இருந்தவங்கள விட்டு விலகாமல் அதை எவ்வளோ இறுக்கி பிடிச்சிக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய 24ஆம் தேதி நம்மளுடைய கல்லூரி ஏஜிஎம் நடக்குது. ஏஜிஎம் மீன்ஸ் நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கத்துடைய பதவியேற்பு விழா, புதிய நிர்வாகிகள் தேர்வு வந்து நடக்குது. அதுக்கு முடிந்த வரைக்கும் இங்கே அருகில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அடுத்த உறுப்பினராக லைஃப் மெம்பர் ஆயிருங்க. லைஃப் மெம்பர் வந்து ஒரே டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கான்ட்ரிபியூட் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈசி மெம்பராக வர்றதோ தலைவராக வர்றதோ, ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள்லாம் வரணும். அதனால தான் அதிகமாக பேசுகிறோம். ஏன் வயசானவங்க அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா மெமரி லாஸ் ஆகாமல் இருக்கணும், அதனால் அதிகமாக பேசுகிறாங்க. அதனால் அவங்க தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அவங்க ரீகால் பண்ண தான் அவங்களோட இந்த மெமரி வந்து எப்போவுமே லைவில் இருக்கும். அதுக்காக தான் அவங்க அப்படி பேசுறது, இன்க்ளூடிங் மீ. தப்பாக நினச்சிக்க வேண்டாம். சார், ஒரு சின்ன கதை. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய தலைவர், அவர் வந்து அவரோட டியூட்டி மேக்கப், அதாவது நடிகர். அவரும் இதே மாதிரி இன்றைக்கி விஜய் மாதிரி அவர் ஒரு நடிகர். ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு பையன் வந்து அந்த ஸ்டுடியோவுக்கு போகும்போது வாசல் கேட்லேயே நின்று ஒருத்தர் வந்து ஒரு ப்ரௌன் கவரை வச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கார். இவர் டெய்லியும் பார்க்குறாரு. பட் அவர் என்ன கேட்கணும்னு அவருக்கு தோணலை. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் என்ன கேட்குறாரு, இந்த பையன் நான் டெய்லி இந்த கேட்டில் பார்க்குறேனே, ஒரு கவர் வச்சுட்டு நிற்கிறானே, என்ன விஷயம் அப்படின்னு. உடனே அந்த டிரைவர் சொல்கிறாரு, உங்களை பார்க்குறதுக்கு தான் நிற்கிறான், ஏன் என்கிட்ட இத்தனை சொல்லவே இல்லைன்னு. இல்லை, அவங்க ஸ்டுடியோக்குள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படிங்கிறார். உள்ளே போய் அந்த பையன் பார்க்குறான். என்ன சொல்கிறான், தலைவரே எனக்கு வந்து அடுத்த மாதம் இத்தனாம் தேதி எனக்கு கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும், வந்து நீங்கள் தாலி எடுத்து கொடுத்தா தான் என்னுடைய கல்யாணம் நடக்கும், தாலி கட்டுவேன், என்னால் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
சரி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்தார். இவர் உடனே என்ன சொல்கிறாரு, எப்போ எனக்கு அந்த சூழ்நிலையில் எப்படி நான் இருக்கணும்னு தெரியாது, நீ அடுத்த மாதம் சொல்கிறேன், எனக்கு ஷூட்டிங் ஷெட்யூலு மற்ற வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னோட பத்திரிக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் வாங்குறார். ஆனால் அவன் திரும்ப என்ன சொல்கிறான், தலைவரே நீங்கள் வந்து தாலி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் தாலி கட்டுவேன், இல்லைனா கட்ட மாட்டேன். அதில் அவன் ரொம்ப ஸ்ட்ராங். சரிங்கன்ட்டு போயிட்டான். இவர் இந்த பத்திரிக்கை வந்து அந்த டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு, உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு, இந்த பத்திரிக்கை நீங்கள் பத்திரமா எடுத்து வைப்பா, எனக்கு அந்த டேட்டு வரும்போது எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்கள் கடந்துடுது. அந்த டேட்டும் வந்துருச்சு. இவர் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி ஸ்டுடியோ போகிறாரு. ஸ்டுடியோவில் அன்றைக்கின்னு பார்த்தா அவர் போய் அந்த கட்டை அவர் மேக்கப் அந்த டேபிளில் தான் உட்கார்றாரு, வேறு தோணலை. எதையோ தேட சொல்கிறாங்க. தேடி எடுக்கும்போது அந்த ப்ரௌன் கலர் கவர் அங்கே இருக்குது. என்னப்பா கவர்னு கேட்குறாரு. இல்லைங்க ஐயா, அன்றைக்கி தலைவரை இந்த பத்திரிக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறக்கா ஒருத்த பையன் வந்தான் இல்லையா, அவனுடைய பத்திரிக்கை அப்படின்னா, இன்றைக்கி தான் அவன் கல்யாணம், நீ ஏன் கிட்ட ஞாபகப்படுத்தல, நான் தான் ஞாபகப்படுத்த சொன்னேன். இல்லைங்க, அது ஏதோ குக்கிராமத்தில் இருக்குங்க, அவ்வளோ தூரம் நம்ம போய் தேடி பார்த்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கணுங்களா அப்படின்னு அந்த உதவியாளர் சொல்கிறார். இவர் என்ன சொன்னார், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண ஷூட்டிங்க, இமிடியேட்டாக கார் எடு, இன்னைக்கு அவன் எனக்காக வெயிட் பண்ணிருப்பான், உடனே போகலாம் அப்படின்னு போகிறார். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் போரூருக்கும் ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை வந்து இவங்க அவசரமாக போகிறாங்க. அங்கே வந்து கல்யாணம் நடக்கலை, அவன் தாலியே கட்டலை, அந்த பையன் தாலியே கட்டலை. ஏன்னா தலைவர் வந்து தாலி எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவன் தாலி கட்டாமே உட்காந்துருக்கான். மதியமே ஆகிப்போச்சு. எல்லாருமே இவன் என்னோட பைத்தியக்காரனாக இருக்கிறான், நம்ம இந்த கல்யாணத்தை பொண்ணு எந்திரிச்சு போகிற கண்டிஷன். அவன் எல்லாரும் பெரியவங்க சொல்கிறாங்க, அவன் கேட்க தயாராகவே இல்லை. என்னுடைய தலைவன் வருவான், நான் வந்ததுக்கப்புறம் தான் கட்டுவேன். இவங்க போகும்போது மதியமே ஆயிடுச்சு. மதியம் போகும்போது பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை, கொட்டுன்னு மழை. கார் அதுக்கு மேலே போகாது. இதுக்கு மேலே கார் போகாதுங்க தலைவரை, நீங்கள் நடந்து தான் போக முடியும் அப்படின்னார். ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இறங்கி வேட்டி மடிச்சு கட்டிட்டு நேராக நடந்து அந்த சேத்துல நடந்து அங்கே குடிசைக்கு போயிடுறாரு. அப்போல்லாம் வந்து மண்டபமெல்லாம் கிடையாது. யாராவது வீட்டில் சின்னதாக ஒரு சின்ன முன்னாடி பந்தல் இருக்கும், பந்தலில் தான் கல்யாணம் நடக்கும். இவர் அங்கே போய் பார்க்குறாரு. அவன் அங்கே மேடையிலேருந்து இறங்கி ஓடி வர்றான். ஓடி வந்து, தலைவரா நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும் தலைவரை, நீ வந்துட்ட அப்படின்னு அவனுக்கு அப்படி ஒரு அழுகையும் அவனுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இவர் அதுக்கப்புறம் போய் தாலி எடுத்து கொடுக்குறாரு. முகூர்த்தம் போயிருச்சேப்பா, நீ என்ன பண்ணுவேன்னு, நீ எப்போ இங்கே வந்து இந்த தாலி எடுத்து என் கையில் கொடுக்குறியோ அதுதான் எனக்கு நல்ல நாள், அதுதான் எனக்குடைய நல்ல நேரம், அதனால நீ இப்போ கொடுத்தா நான் கட்டிடுறேன்னு சொல்லி தாலி கட்டுறான். இதுலேருந்து நான் என்ன இந்த கதையோட உள்ளாதான் யார் அந்த தலைவருங்கிறத நான் சொல்லிடுறேன். தலைவர் வந்து டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய தொண்டன் தான் அது. இந்த இடத்துல நான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தலைவன் அப்படிங்கிறது தொண்டனுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, நாட் ஒன்லி கட்சி, ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, என்னுடைய தலைவன் எனக்கு சம்மந்தப்பட்டவங்க கொடுக்குற அந்த நம்பிக்கை, அவன் அந்த தொண்டன் தலைவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, இது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். இப்போ இந்த ஆர்கனைஸ் பண்ண தலைவன் யார் அப்படின்னா சூர்யா. அப்போ இந்த சூர்யா இதை கரெக்டாக செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி தான் காலேஜில் ஒரு பிரின்சிபல், அவங்களுடைய ஆசிரியர்கள், இது குடும்பத்துக்கு, ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபலுக்கு, ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு ஹெச்ஆருக்கு, எல்லாத்துக்குமே இந்த தலைவன் அப்படிங்கிற விஷயம் பொருந்தும். ஒரு இயக்கம் நடக்கணும், ஒரு செயல்பாடு நடக்கணும்னா அதுக்கு ஒரு தலைவன் வேணும். நமக்கு எல்லாத்துக்குமே தலைமை பண்பு இருக்குது. பட் நமக்கு லீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அந்த ஆள் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் மற்ற 1000 பேரும் 1,00,000 பேரும் கோடி பேருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வழி நடத்தும். அப்போ தலைவன்கிற எப்படி இருக்கணும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், சொன்ன செயல் சரியாக இருக்கணும், மக்களுக்கு நான் கடமையாற்றுவேன் அப்படிங்கிற அந்த உறுதி இருக்கணும். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் தலைவராக இருக்க முடியுங்கிறத தான் நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எல்லாருமே வருங்கால தலைவர்கள், எல்லாருமே தலைவர்களாக இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் தலைவர்களாகவே இருக்க வேண்டும், நற்பண்புகளோடு இருக்க வேண்டும். சந்தர்ப்பத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், இந்த ஒரு கூட்டத்தை அற்புதமாக ஏற்பாடு செய்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூண்ணா. சசிகுமார் சார் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவார். அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேராக சொல்லிடுவார். தேங்க்யூ. அடுத்தபடியாக நமது அசோசியேஷனோட முன்னாள் ஐபிஎஸ் சாந்த நரசிம்மன் ஐபிஎஸ் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். அவரை சிறப்பு செய்வதற்காக கார்த்திகேயன், பிரஜின் வாங்க. பெரிய அப்ளாஸ் கொடுத்தலாம். Respected dignitaries on the dais,
Vairam sir, Marimuthu sir, Sudha madam and other respected dignitaries on the dais, my fellow alumni association members, ladies and gentlemen. இந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் ஏன் அமுத்தி சொல்கிறேன்னா, எந்த அசோசியேஷனுக்குள்ளே போனாலும் குட் மார்னிங் ஜென்டில்மன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. இன்னும் யாருமே என்ன சொல்கிறது, ஆனால் இந்த ஒரு அசோசியேஷனில் உள்ளே வரும் பொழுது லேடிஸ் அண்ட் லேடிஸ் இத்தனை பேர் இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் ஜிபிடி அலுமினி அசோசியேஷனுக்கு இது ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். சேஞ்ச் இஸ் பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வைரம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி அங்கே ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்குது. ஒரு 2 வருஷமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி நடந்த மாற்றம். அதே மாதிரி தான் நம்ம தம்பி சூர்யா அவர்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னார், சார் கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸில் நான் கண்டிப்பாக எங்கள் அசோசியேஷன் எங்கள் பேட்சோட இதை நான் கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்குறப்பலாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுவார். அருண்னு சொல்லுவார், கண்ணன்னு சொல்லுவார். எல்லாம் இருக்காங்களா எனக்கு இல்லை, நான் தப்பாக சொல்கிறேன்னான்னு தெரில. அப்புறம் தீபா மேடம் கூட ஒருத்தங்க சொல்லுவார், மகேஸ்வரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாருமே எனக்கு கூட இருக்கிறாங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்காம்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பாரதி மேடம் அவங்கள பற்றியும் சொல்லுவார். நம்ம இப்போ ப்ரெசன்ட் அலுமினி அசோசியேஷனோட அவர் அசோசியேஷன் பிரசிடென்ட் சக்திவேல் ஃபஸ்ட்டு அவர் காலேஜ் முடித்த உடனே அவரோட ப்ராஜெக்டே நம்ம மேடம் தான். அந்த 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 ப்ராஜெக்டில் அவர் சக்ஸஸ் பண்ணி 25 இயர்ஸுங்களா 25 வருஷமாக அந்த ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் டச் பண்ணார். இன்றைக்கி அவர் ஹஸ் கான் டு ஹைட்ஸ், so many ஹைட்ஸ். அதனால் நீங்கள் யூ ஷுட் கிவ் அ வெரி பிக் அப்ளாஸ் டு ஹர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்ததுலேருந்து கை கட்டினதுக்கு இறக்கியிருக்க மாட்டார். இப்போ கூட பாருங்கள் அப்படியே தான் உட்காந்துருப்பார். பிகாஸ் ஏன்னா தப்பு இல்லை, அது கரெக்டான விஷயம். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். என்னன்னா 98% ஆஃப் த வேறையே அம்மனியே பார்த்துடுறாங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது அவருக்கு. ஒரு 2% வேறு அவர் பார்க்க மாட்டார், அதனாலே பிரச்சனை கிடையாது. ஸோ அவருக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பேட்ச்சு. இன்ஃபேக்ட் எங்கள் அசோசியேஷனில் கூட இந்த தடவை ஒரு தீர்மானம் போடலான் இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லா பேட்ச்லேயும் ஒரே காலேஜில் கல்யாணம் பண்ண தம்பதிகள்லாம் கொஞ்சம் ஒருங்கிணைச்சு அவங்க மூலியமாக நம்ம அசோசியேஷனை ஸ்ட்ரென்த் பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வேறு சொன்னார் நம்ம மயில்சாமி சார் உட்காந்துட்டு இருக்கிறப்போ. ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் சூர்யா சார் ஒரே நிமிஷம். சூர்யா 2 இயர்ஸ்க்கு வர முன்னாடி நம்ம மயில்சாமி சார் சொன்னார், இவனை பிடிச்சிக்கோ, இவன் கண்டிப்பாக வருவான்ட்டு. அப்போ சூர்யாவை இசி மீட்டிங்கில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மட்டும் சொல்லு சூர்யா. கரெக்டாக சூர்யா? ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சார். வேணாங்க சார். ஆனால் இன்றைக்கி அங்கே உட்காந்து நான் இருக்கிறேன். இங்கேருந்து இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ இதை ரீச் பண்ணுறப்போ வைரம் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி சேஞ்சுங்கிறது டெஃபினெட்லி ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்தது. உண்மையிலே தேங்க்யூ சூர்யா ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஃபேண்டாஸ்டிக் ஈவெண்ட் அண்ட் ரன்னிங் இட் இன் அ வெரி குட் ஸ்டைல். அவருக்கு என்னென்னா அவரோட இன்னும் நண்பர்கள் ஃபாரினில் இருக்கவங்க அவங்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறது அவரோட ரொம்ப ஆதங்கம். அதுவும் கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க, அசோசியேஷனில் சேருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் திருப்பி சொல்ல விருப்பப்படலை. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், நம்முடைய பாட்டன் பாரதி அன்றைக்கே சொல்லியிருக்காரு, எந்த ஒரு நாடோ எப்படின்னா 3 வரியில் சொல்லியிருக்காரு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு. ஃபஸ்ட்டு மொழி, அப்புறம் இனம், அப்புறம் நாடு. மொழி நல்லா இருந்தால் இனம் நல்லாயிருக்கும், இனம் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். வெரி சிம்பிள். நீங்கள் எவ்வளவோ இன்றைக்கி பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ் அது இதெல்லாம் பேசுகிறேன், நத்திங். அட்டகாசம் நறுக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னார். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு. வாழிய பேட்ச் 98 2001. வாழ்க ஜிபிடிசிஏ அசோசியேஷன், வாழிய நம் ஜிபிடிசி கல்லூரி என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த சூர்யா மற்றும் அந்த பேட்ச் நண்பர்கள் யாராவது பேர் விடுபட்டிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. வரும்போது சக்திவேல்கிட்ட கேட்டேன், எப்போவுமே என்னை கூப்பிடுவார், இந்த தடவை ஏன் கூப்பிடலான்னு தெரில. என்ன சக்திவேல், மாரிமுத்து சார் வருவாரா, லேட் ஆகுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துட்டுமா எப்படின்னாரு. அப்போ அவன் சொன்னாடி, இல்லை சார் நான் தான் கூட்டுறேன், வழியிலே அவர்கிட்ட பேசிட்டாரு, அங்கே வந்தோன்னா சீக்கிரம் முடிச்சிருவார் அப்படின்னு. நிச்சயமாவா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, யார் சொன்னான்னா சாரே சொன்னார் அப்படின்னா. சரி ரைட்டு அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் எல்லாருமே சொன்னாலுமே அந்த காலத்தில் நம்மளை ரொம்ப இது பண்ணாங்க, அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி
வழி நடத்துறதுனால இன்றைக்கி நம்ம இந்த மேடையில் அவங்கள பற்றி இப்போ பேச முடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஒரு 2 to 3 minutes மட்டும் டைம் இஃப் யூ கேன் ப்ரொசீட்னா என்னோட ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்லிடுறேன். நான் காலேஜ் முடித்து அப்போல்லாம் செகண்ட் இயரில் தான் உங்களுக்கு வந்து பேட்ச் பிரிப்பாங்க, ஃபஸ்ட் இயரில் பண்ண மாட்டாங்க. ஸோ செகண்ட் இயரில் பேட்ச் பிடிச்ச உடனே அப்போ எல்லாத்துக்கும் மோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான். ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அப்போல்லாம் புக்கெல்லாம் படித்தா நம்ம சுஜாதா ரங்கராஜன் எழுதியிருப்பார். எலக்ட்ரானிக்ஸ் படித்தா அடுத்து நேராக பிடிச்சிடலாம், பெரிய இடத்துல கல்யாணம், அமெரிக்கா செட்டில்டு, 10 நாளில் ஒரு 4-5-6 வருஷத்தில் பென்ஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ். சரி, நானும் அந்த மோகத்தில் தான் எலக்ட்ரானிக்ஸ் தான் போட்டேன். பட் காலேஜில் 7th வந்தாலும் என்னோட துரதிர்ஷ்டம், காலேஜில் வந்த ஃபஸ்ட்டு 6 பேருமே எலக்ட்ரானிக்ஸ் போட்டாங்க. ஸோ எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ஏமாற்றத்தோடு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் அப்போது சார் எனக்கு ஞாபகம் இருக்குது, பேர் மறந்துச்சு, ராமகிருஷ்ணன் சார். அப்போ கோபால் ராவ்னு சொல்லி ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் என்னோட மாமா ஆக்சுவலாக. அவர் இருந்தார். அவர் எலக்ட்ரிக்கல்லையும் கொடுக்க முடியாது, உனக்கு அட்டண்டன்ஸ் லேக் ஆயிடுச்சு, உன்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் கடைசியில் சண்முக சுந்தரம் சார் தான் அப்போ வந்து மெக்கானிக்கல். அவர்கிட்ட போய் சார் கடைசிக்கு மெக்கானிக்கலாச்சும் கொடுங்க சார் அப்படின்னா, அவர் நம்ம அப்படியே பார்த்துட்டு இல்லை உனக்கு சிவில் தான் போட்டிருக்காங்க நீ போயிரு அப்படின்ட்டாரு. அப்போ நான் சிவில் படிக்காமல் நான் போயிட்டு திருப்பி நான் வேறு ஏதாவது பண்ணுறேன்னு போனதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை அடுத்த வருஷம் வேறு வழி இல்லாமல் திருப்பி நான் வந்தேன். நான் வர்றப்ப என்னை வந்து கோபால் ராவ் வந்து மாரிமுத்து சார் தான் கூப்பிட்டு போவாங்க. அப்போ மாரிமுத்து சார் என்கிட்ட கேட்டார், நீ உனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னாரு. சார் நீ தலைகீழாக தான் குதிப்பியா அப்படின்னாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை தம்பி, சிவில்ங்கிறது நல்ல விஷயம், பெட்டர் மார்க்ஸ் லைட்டோட ஒரு அகல் விளக்கு மாதிரி உனக்கு நான் எரிய வச்சு பார்த்து வச்சு தரேன்னு சொல்லி என்னை நிறைய கன்வெர்ட் பண்ணார். எங்கிட்ட பேசி என்னை சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு வந்தார். இன்னைக்கு படித்து இன்றைக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சொந்தமாக இன்றைக்கி ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வேறு மல்டிபிள் பிஸ்னஸ் போயிட்டுருக்குறோம். ஆனால் எனக்கு அந்த பேஸ் கொடுத்தது வந்து இந்த சிவில்ங்கிறத அப்புறம் நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதுக்கு சார் நீங்கள் பேசுறதெல்லாம் நான் பேசிட்டேன் இன்னைக்கு. நன்றி சார். அடுத்தபடியாக கடைசியாக ஒரு சிற்றுரையாட்ட தற்போதைய பொருளாளர் திரு சீனிவாசன் அவர்களை அழைக்கின்றேன். அவரை கௌரவிப்பதற்காக ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றேன். குரு வணக்கம். ஃபஸ்ட்டு நான் 97-2000 பேட்சுக்கு என்னோடய ஹார்ட்லி தேங்க்ஸ் சொல்லிக்கிடணும். ஏன்னா என்னோடய பீரியடில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தோம். நிறைய பேர் எனக்கு ஃபேஸ் நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரே டைமில் நம்ம எல்லோரும் அந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் மூலியமாக ஸோ எல்லா ப்ரொஃபஸர்ஸையும் பார்த்தது அதை விட பெரிய சந்தோஷம். இந்த வாய்ப்புக்காக உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து நான் நம்ம ஜிபிடிசி அலுமினியோட ட்ரெஸரராக இருக்கேன். ஸோ இங்கே ஜிபிடிசி அலுமினி என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஆல்ரெடி செக்ரட்டரி சில வார்த்தைகளில் சொன்னார். அவர் சொல்லாமல் விட்டது அப்படின்னா மெயின் வந்து காலேஜோட மேம்பாடு, ஸ்டூடெண்ட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதுக்காக அலுமினி வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, உறுப்பினர்களோட ஒருங்கிணைச்சு அவங்களோட வளர்ச்சியையும் வந்து அலுமினி வந்து நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் உறுப்பினர்களோட குழந்தைகள், உறுப்பினர்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்கும் முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆனவங்களுக்கு வந்து நிறைய ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணி நிறைய சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். லாஸ்ட் இயரே வந்து ஒரு அலுமினியோட உறுப்பினர் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருந்தார். அவருக்காக வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியல அப்படின்ன உடனே நம்மளோட அந்த அத்தனை அலுமினி உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு பெரிய நிதியை வந்து ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிருந்தது. அரௌண்டு டாக்டர் வந்து 7.5 lakhs பக்கம் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு சின்ன போஸ்ட்டு தான் போட்டோம். ஓவராலாக வந்து 12 lakhs கலெக்ட் ஆகிருந்தது வித்தின் 3 daysல. ஸோ இது என்னென்னா இந்த பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்து ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் அவங்களோட வளர்ச்சி சார்ந்தும், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா
இப்போது நம்மளோட அலுமினியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட இப்போ கம்பெனி இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, இல்லை நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா, இப்போ வர ஏஜிஎம்மில் வந்து ஒரு எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது மூலிமா அலுமினியோட மெம்பர்ஸோட பிஸ்னஸை வந்து ஸோ அடுத்து இதுக்குள்ளார இருக்கக்கூடிய அதர் மெம்பர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அது மூலிமா அவங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட மெம்பர்ஸ் வந்து என்ஜிஓஸ் இந்த மாதிரி யாராவது ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதை வித்தவுட் காஸ்ட்லேயும் கூட நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம அலுமினி தயாராக இருக்குது. அதர்வைஸ் வேறு ஏதாவது ஸ்டார்ட் அப் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும், ஸோ இந்த மாதிரியான ஏஜிஎம்மில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸை இந்த எக்ஸ்போ மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் கூட அதை இன்க்ளூட் பண்ணி அதுலேயும் வந்து வெய்வராக வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் கூட ஒரு முயற்சி கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஸோ இங்கே காலேஜு ஸ்டூடெண்ட்ஸு அப்படிங்கிறதோடு இல்லாமல் அதில் உறுப்பினர் ஆகிறவங்களோட வளர்ச்சியையும் மனசில் வச்சு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த பயணத்தில் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு உங்களில் சேர்ந்த ஒருவனாக நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அதர்வைஸ் என்னோட அத்தனை மாஸ்டர்ஸுக்கும் உங்களை எல்லாத்தையும் திரும்ப ரொம்ப நாள் கழித்து பார்த்தது, அருணாச்சலம் சார், சோமசுந்தரம் சார், மாரிம் சார், நீங்கள், ஸோ தமிழரசன் சார், வைரம் சார், அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சீனிவாசன். சீனிவாசன் வந்து நம்மளோட ஜூனியர், நமக்கு அடுத்த பேட்ச்சு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு. தற்போது அவர் நம்ம டெஸ்டராக இருக்கார். நம்ம அசோசியேஷனுக்கு வந்து நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்காரு, அசோசியேஷனுக்கு, அவருக்கு இல்லை. தேங்க்யூ சீனிவாசன். நமது முன்னாள் பொருளாளர் திரு ரமேஷ் அவர்களை ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை காண செய்வதற்காக பெத்ராஜ் அவர்கள் அழைக்கிறேன். பெத்ராஜ் மற்றும் பழனி கார்த்திக். பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். மேடையில் வீழ்த்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கும், 98-2001 மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் வந்து 92 பாஸ்ட் அவுட், 89-92. நானும் இப்போ பிரசிடென்ட் சக்திவேலோட பேட்ச்சு. நான் எலக்ட்ரிக்கலாக ஒரு சிவில். ஸோ எனக்கு வந்து வைரம் சார், ராமகிருஷ்ணன் சார், மணி சார் அவங்கள தான் பழக்கம். வணக்கம் சார். ஸோ இப்போ வந்து நான் ஒரு மெஷின் ஷாப் வச்சுருக்கேன், மெக்கானிக்கல் சிஎன்சி மெஷின் ஷாப் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பொருளாளராக இருந்தேன் அசோசியேஷனில். அப்போ வந்து எல்லாருமே ஒரு ஃபண்டு ரைசிங் ப்ரோக்ராம் மாதிரி எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து எல்லா முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே நல்லா தாராளமாக டொனேட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு படித்த காலேஜு, நம்ம படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபீஸ் தான், ஒரு 300 ருபீஸில் நம்ம டிப்ளமாவே அந்த எக்ஸாம் ஃபீஸெல்லாம் அவ்வளோதான். இப்போல்லாம் வந்து அது வேறு இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்குலாம் நம்ம வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும், பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா இது பெரிய அளவில் பண்ணலாம். ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ் எல்லாமே நம்ம ஸ்பான்சர் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எவ்ரி இயர் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தாராளமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நம்ம ஜிபிடியோட வளர்ச்சியில் வந்து நீங்களும் பங்கு பெற்றுங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணா. அடுத்தபடியாக நம்மளோட சீனியர் திரு மகடேஸ்வரன் அவர்களை ஒரு சிறிய உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை காண செய்வதற்காக கண்ணன் மெக்கானிக்கல். ஸோ அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய ஆசான்களுக்கும், இதில் ஆன் தி ஸ்டேஜ் அமைஞ்சிருக்கும் என்னுடைய ஜூனியர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நான் இப்போ காலேஜில் ஒரு சிஐஇடி காலேஜில் ஹெச்ஓடியாகவும் ப்ரொஃபஸராகவும் இருக்கிறேங்க. இதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து இங்கே இருக்கிறவங்க தான். அது மெயினாக பார்த்தீங்கன்னா மாரிமுத்து சார் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனு.
இங்கே படிக்கும்போதே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேங்க, நான் வாத்தியார் தான் ஆக போகிறேன், பிஹெச்டி முடிக்கணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆனங்காட்டி தான் இன்றைக்கி நான் பெரிய ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு இதாக இருக்கிற அப்படின்னா இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் மட்டும்தான். அதுவும் மெயினாக சொல்லணுன்னா நம்ம மாரிமுத்து சார் தான். அவர் கிளாஸ் எடுக்கிறத வச்சு நான் அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன், நம்ம சொசைட்டிக்குன்னு எதாவது இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது சார் தான் ரோல் மாடல், அவர் மாதிரி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி அவர் முன்னாடியே நான் ஒரு இதில் நிற்கிறேங்கும்போது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது உண்மையாலுமே. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஜாம்பவாங்கள் தான். ஒவ்வொருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக முடியலிங்க, ஆனால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் சொசைட்டிக்குன்னு நமக்கு ஒன்று கொடுக்கணும். அதே மாதிரி அசோசியேஷனில் இப்போ ஒரு 4 இயர்ஸாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம படித்த காலேஜ் எனக்கு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தது இந்த காலேஜ் மட்டும்தான். இதுலேயும் நான் இல்லை, நான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து இங்கே வந்து கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்தது நம்ம காலேஜ் மட்டும்தான். அதுக்கு எதாவது நம்ம திருப்பி செய்யணும் அப்படின்னா அசோசியேஷன் மூலியமாக தான் செய்ய முடியும். அப்படிங்கிறக்க அசோசியேஷனில் அணிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு ஈசி மெம்பராக இருக்கிறேன். அது வழியாக நான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது தேங்க்யூ. அடுத்தபடியாக நமது ஸ்பெஷல் கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் மெமெண்டோ கொடுக்குற நேரம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஏதாவது தவறு செஞ்சால் மன்னிச்சுக்கங்க. நாங்கள் சின்ன பசங்க தான் இப்போவோ. முதல் முறையாக தமிழன் சார் அடுத்து அவினாஷ் லிங்கத் சார் மெமெண்டோ வழங்குவதற்காக மனோன்மணி மற்றும் ராஜலட்சுமி. பெரிய அப்ளாஸ் கொடுத்தலாம். அடுத்தபடியாக ராமகிருஷ்ணன் சார் அவர்கள் அழைக்கிறோம். குஷால் மற்றும் சதீஷ். பெரிய அப்ளாஸ் கொடுத்தலாம். கண்ணன் மற்றும் சூர்யா அவர்கள் பரிசினை வழங்க இருக்கிறார்கள். தண்டபாணி அண்ட் கருணாகரன் நிறைவு பரிசினை வழங்க இருக்கிறார்கள். மாரிமுத்து சார் அவர்களுக்கு தண்டபாணி மற்றும் கருணாகரன் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். சோமசுந்தரம் சார் அவர்களுக்கு புரொடக்ஷன் மாணவர்கள் விமலானந்த் மற்றும் தனசேகர் நினைவு பரிசு வழங்குவார்கள். மதிப்பிற்குரிய அருணாச்சலம் சார் அவர்களை நினைவு பரிசினை வாங்கிக் கொள்ளுமாறு அழைக்கிறோம். ராஜா வழங்குகிறார்கள். தேங்க்யூ சார். மதிப்பிற்குரிய பாண்டியன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தீபா மற்றும் ராஜி நினைவு பரிசினை வழங்க இருக்கிறார்கள். அடுத்தபடியாக சுதா மேடம் அவர்களை திரு லதா மேடம் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். சுதா மேடம் வந்து நம்ம ஆல்மனிக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஹெச்ஓடியாக வந்து நம்ம காலேஜுக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ மேம்.
நான் அடிக்கடி எல்லா மீட்டிங்கிலும் சொல்லுவேன், நான் கண்ட வைரமுத்துக்குள்ள சூர்யாவும் ஒரு வைரமுத்து. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. நினைவு பரிசு வழங்க ஜெயபாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இது வந்து பெரிய family அப்ளாஸ் gift. கொடுத்துடலாம். நண்பா கை தட்டுங்க, என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? திரு சசிகுமார் அவர்களுக்கு திரு முருகானந்தம் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். திரு சாந்த நரசிம்மன் அவர்களுக்கு மகி அவர்கள் நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். திரு ரமேஷ் அவர்களுக்கு ஜோதி அவர்களை நினைவு பரிசு வழங்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த சூர்யாவை பற்றி நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நல்ல பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கரு. எங்கள் இதில் ஈசி மெம்பரில் எது பண்ணாலும் அவர் தான் பண்ணி எடுப்பார். இந்த தடவை வந்து பொருளாளர் பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அவர் வெற்றி பெற அசோசியேஷன் சார்பில் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. அடுத்தபடியாக திரு மகடேஸ்வரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க விமலானந்த் அவர்கள் அழைக்கிறேன். அடுத்து திரு காந்தி சார் அவர்களை அழைக்கிறோம் நினைவு பரிசுக்காக. சார் வந்து 81 பேட்ச் நம்ம அலுமினி. பெரிய அப்ளாஸ் கொடுத்தலாம். அடுத்தபடியாக நம்ம சீனியர் திரு பாபு பாலன். வாங்க நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். வாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். பாபு பாலன் அவர்களை கௌரவிப்பதற்காக திரு பாலா அவர்களை அழைக்கிறேன். அடுத்து நமது ட்ரெஸரர் திரு சீனிவாசன் அவர்களை கௌரவிப்பதற்காக ஜனசேகர் அவர்கள் அழைக்கிறேன். பெரிய அப்ளாஸ் கொடுத்தலாம் நம்ம பொருளாளர். அடுத்து திரு ஜெயகினேஷ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்க வேல்முருகன் அவர்களை அழைக்கின்றேன். தேங்க்யூ. பெரிய அப்ளாஸ் கொடுத்தலாம். அடுத்து திரு குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க கோபி அவர்களை அழைக்கின்றேன். பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க. இவங்க வந்த எல்லாமே நம்ம அலுமினி அசோசியேஷனுக்காக ரொம்பவுமே பாடுபட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு என்டர்பிரனராக இருக்காங்க. குரோர் கணக்கில் பிஸ்னஸ் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட டைம் ஒதுக்கி நம்ம அசோசியேஷனுக்காக கிட்டத்தட்ட 10 வருடம் உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஹானர் பண்ணியாகணும். அடுத்தபடியாக நமது சிராஜுதீன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். செல்லப்பாண்டி அவர்கள் பரிசினை வழங்க வருவார்கள். ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். அவ்வளோ நம்ம ஆக்சுவலாக 12 மணிக்கு முடிக்கணும்னு பிளான் பண்ணோம்.
அசோசியேஷனே பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டே ஒரு 3 நிமிஷம் எனக்கு போதும் அப்படின்னாரு. ஆனால் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாரு. எல்லாருமே 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு சொல்லிட்டு எல்லாமே டைம் எடுத்துட்டீங்க. இருந்தாலும் சிறப்பாக முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். மதிய உணவு வந்து தயாராக இருக்குது. நீங்கள் அனைவரும் மதிய உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பொன்னான நேரத்தை கொடுத்து இங்கே வந்து சிரமத்துக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.